பஞ்சதந்திரம் படத்துல இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இது ஒரு சாதாரண பாட்டு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தானே கேக்குறீங்க. இதுக்குள்ள ரொம்ப அழகான சங்க இலக்கிய குறிப்பு இருக்குங்க. காதல் அப்படின்றது என்னைக்கு தொடங்குச்சோ அன்னையில இருந்த பொசசிவ்னஸ் அப்படின்ற ஒண்ணு தொடங்கிருச்சு. இன்னைக்கு நேத்து இல்ல, சங்க இலக்கிய காலத்துல இருந்து நம்மளால பொசசிவ்னஸ் அப்படின்ற ஒண்ண பார்க்க முடியுது. தலைவியினுடைய பாட்டு, பூத்த கரும்பில் காய்த்த நெல்லில் கழனி ஊரான் மார்பு பழனமாக இருக்க என வேட்டுவமே. பழனம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இடம். என்னுடைய தலைவனுடைய மார்பு எல்லோரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு பொதுவான இடம் கிடையாது. அது எனக்கு மட்டுமே உரியது அப்படின்னு தலைவி சொல்றா. அப்படியே இந்த பாட்டுக்கு வருவோமே. அன்னைக்கு எப்படி பழனம் பொதுவான ஒரு இடமோ அதே மாதிரி இன்னைக்கு கார்பரேஷன் பம்ப்ன்றது எல்லோருக்கும் சொந்தமான ஒரு இடம். ஆனா என்னுடைய தலைவன் எல்லோரும் தொடக்கூடிய கார்பரேஷன் பம்ப் கிடையாது, அவர் எனக்கு மட்டுமே உரியவர்னு பஞ்சதந்திரத்துல வரக்கூடிய தலைவி சொல்றா. இந்த பாட்டை கவி பேரரசு ரொம்ப 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 நுட்பமா எழுதியிருப்பாரு.